சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் நம் விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு ஐயப்பன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன காசு பணம் கேட்ட மாதிரி என்னமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொல்லலாமே. இனிய மாலை வணக்கம். சூப்பர். பாதி பேர் தூக்கத்துல இருக்காங்களா இல்ல பசியில இருக்காங்களான்னு தெரியல, அதனாலதான் அந்த கன்ஃபியூஷன். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும் என்று அந்த எல்லாம் அல்ல இறைவனை மன்றாடி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் இந்த இனியதொரு குடியரசு தின விழா, 75வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியர்களாகிய நம் அனைவருக்கும், நமது சகோதர சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாது 75ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் ஒரு மைல்கல், நமது பள்ளியின் 50வது பொன்விழா ஆண்டு. சோ அனைவருமே வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், மேடையின் கீழ் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். ஒரு விஞ்ஞானியாக வந்து விஞ்ஞானத்தை பற்றி பேசுவதா, இல்லை இங்கு நடந்த அந்த ஸ்டெம் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஞ்ஞான விந்தைக்குள் சென்று வந்த ஒரு கற்றுணர்ந்த ஒரு கலைஞனாக, ஒரு மாணவனாக பேசுவதா என்ற ஒரு திகட்டல். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக நேர்த்தியாக இந்த ஸ்டெம், சயின்ஸ், இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்வார்கள், ஸ்டெம்மோட ஷார்ட் ஃபார்ம். அதை அற்புதமாக இந்த பள்ளி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு வாய்ப்பினை அளித்த எல்லா நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கிருந்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது நான் பார்த்ததெல்லாம் வந்து நமது கண்களுக்கு வெறும் மாணவராக தெரிந்தார்கள். ஆனால் என்னுடைய கண்ணில் தெரிந்தவை எல்லாம் குட்டி கலாங்கள், குட்டி கலாங்கள், குட்டி கல்பனா சாவலாக்கள். அந்த மாதிரி வந்து அற்புதமாக அவர்களுடைய சொல்கின்ற விதமாகட்டும். நான் எப்பொழுதுமே ஒரு பள்ளிக்கு சென்றால் ஒரு 10 அல்லது 15 புத்தகங்கள் எடுத்து செல்வது வழக்கம். நல்ல ஒரு கலாமை கண்டால் உடனே ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஒரு பள்ளிக்கு சென்றால் 2 அல்லது 3 புத்தகம் எனக்கு வந்து வித்துரும், காசு கொடுக்காம கிஃப்டா கொடுக்கறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கொண்டு வந்தா ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய மாணவர்கள் வந்து சாதனை மாணவர்கள் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. அதற்காக உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு புக்கு, இது இப்ப எதுக்கு ரிசர்வ் பண்ணிருக்கோம்னா பெற்றோர்களுக்காக. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். ஆசிரியர்களாகவும் இருக்கலாம், ஆசிரியரும் ஒரு பெற்றோர் தானே. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு 2ஆம் தாய் ஒரு ஆசிரியர் தான். அது ஆசிரியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். அந்த வகையிலே அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. ஆக்சுவலா ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, சில பேர் வந்து சுருங்க சொல்லி அழகா விவரிப்பாங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் டீச்சர் மாதிரி எல்லாத்தையும் பால்ல தண்ணியை ஊத்தி 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 டைலூட் பண்ணி அந்த மெடிசினல் எஃபெக்டே தெரியாம அந்த குழந்தை கொண்டு போய் சேர்க்கணுங்க. அதுதான் எண்ணம். ஏன்னா வந்து ஒரு மேடையில வந்து பேசணும்னு வச்சுவாங்க, கண்ணு மூடி நம்மளால பேசிட்டு போயிடலாம், என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இல்லாம
இந்த மேடைக்கு உகந்த, மேடைக்கு தேவையான விஷயங்கள் 3, முத்தான 3, அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன். நம்ம என்னமோ அந்த பள்ளிக்கு வந்து முத்தான 3 அப்படின்னு சிறப்பா பேச போறோம் அப்படின்னு நினைச்சு வந்து புட்டாப்பட்டு வந்தாச்சு ஆல்ரெடி. அது ஹோட்டல் ரூம்ல இருந்து அப்படியே நம்ம பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள். அங்க எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா சில பள்ளிகள் மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் உணர முடியும். இது வந்து ஒரு கல்விக்கூடம் என்பது வந்து ஒரு ஆலயம் என்று சொல்வார் இல்லைங்களா, ஒரு தர்கா, ஒரு தொழுகை நடத்தக்கூடிய மாதிரி அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தது. நான் போய் என்னுடைய கால் வைத்தவுடன் அதுக்கப்புறம் வந்து ஐயாட்ட பேச ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட முதல் ஆசீர்வாதம் வாங்கினேன், என்னுடைய முறைப்படி நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்ப எனக்கு அழகா வந்து ஒண்ணு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இங்க நம்ம எல்லோரும் சமம், அதான் குர்ஆன் சொல்கிறது என்று அப்படி சொன்னாங்க. அற்புதமான அந்த ஒரு பதிவு வந்து மனதில் ஆழ பதிந்து விட்டது. அடுத்து வந்து நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் சார் வந்து மிக அற்புதமாக நம்மளுடைய பள்ளி இப்பொழுது வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த விதம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். நான் எந்த ஸ்கூல்லையும் போனா அந்த கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், இப்படி நான் கொடுத்துட்டேன். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு இளம் விஞ்ஞானியை உருவாக்கி காட்டுறோம். நமது பள்ளியில் இருந்து ஒரு இளம் விஞ்ஞானி, அது ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு பொண்ணாக இருக்கலாம். ஒண்ணுங்கிறது மினிமம் சார். நீங்க போற எஃபர்ட்டுக்கு எப்படி ஒரு 10 கொண்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இட் மே பி பாசிபிள் வித் யூ ஆல். அதை கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். முத்தான 3 தமிழுக்கு உகந்த அந்த நடையில் வந்து ஒரு சின்ன கவிதையுடன் வந்திருக்கின்றேன். இந்த கவிதை எல்லாம் பிடிக்கும்ல உங்களுக்கு? அது தமிழ் கவிதை என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பா. கனிகளில் சிறந்தது முக்கனிகள், மா, பலா, வாழை. முக்கனியாய் இனிக்கும் தமிழின் அங்கங்கள் 3, இயல், இசை, நாடகம். முத்தமிழ் வளர்த்த சங்கங்கள் 3, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முப்பாலை கொண்டது உலக பொதுமறையாம் திருக்குறள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறிவை புகட்டும் அற்புத அறிவியலுக்கு கண் 3, இயற்பியல், வேதியியல், உயிரியல். மனிதனுக்கு மதம் பிடிக்காமல் அவனை நெறிப்படுத்தும் பெரும் மதங்கள் 3, இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம். முழு மதத்தையும் இணைக்கும் கொடியின் வர்ணங்கள் 3, இளம் சிவப்பு, வெள்ளை, பச்சை. ஆதிசக்தியின் அம்சங்கள் 3, படைத்தல், காத்தல், அழித்தல். பேரறிஞர் அண்ணாவின் முழக்கம் 3, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அன்னை 3 எழுத்து, தந்தை 3 எழுத்து, மகன் 3 எழுத்து, மகள் 3 எழுத்து, பாட்டி 3 எழுத்து, தாத்தா 3 எழுத்து, அண்ணா 3 எழுத்து, அண்ணி 3 எழுத்து. இப்படி தமிழில் உள்ள உறவுமுறைகள் எல்லாம் எழுதிப்பார்கள் 3 தான் முடியும். 3க்கு அப்படி ஒரு அற்புதமான சிறப்பு. அதனால்தான் என்னவோ இந்த பொன்விழா நிகழ்ச்சியில் 3 விஷயங்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் நான் சொன்னது போல். முதலாவதாக நான் சொல்ல வந்திருப்பது, நமக்கெல்லாம் ஒரு கனவு நாயகனாக உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இறப்பை ஒரு சரித்திரமாக மாற்றி காட்டி எல்லோர் மனதிலும் வெற்றி சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி போற்றாதவர்கள் கிடையாது, அறியாதவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமனிதர் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் தான் என் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். நான் ஏதோ படிச்சு நிறைய மார்க் வாங்கி சயின்டிஸ்ட் ஆனா அப்படிலாம் கிடையாது. அதுதான் நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க வந்து, கடைசி சீட்டு. என் பொண்ணுட்டு நான் அடிக்கடி சொல்றேன், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அதான் சொல்லுவாங்க, ஓ 95 மார்க் தான் உங்க ஊர்ல ஆவரேஜா அப்படின்னு. ஏன்னா டிப்ளமோல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், பிஇல யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல், எம்இல யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல், டாக்டரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக அளவில் சாதனை. ஆனா படிக்க மாட்டேன். அங்க பசங்க எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க, ஐயோ இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு சார், எங்களை படின்னு பாடாப்படுத்துறாங்களே சார்.
ஐயப்பன் சார் பேசாம நம்ம ஸ்கூல்ல ஒரு டீச்சரா போட்டோம்னு வச்சுக்கோங்க, படினே சொல்ல மாட்டார் இல்லையா? மாணவர்களே, நான் சொன்னது படிக்க வேண்டாம் என்று, ஆனால் சொல்லிக் கொடுங்கள். படிப்பதற்கு ஒரு முறை படித்தால் போதும், சொல்லித் தருவதற்கு 4 முறை படிக்க வேண்டும். படிப்பதற்கு ஒரு புத்தகம் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொன்னா படிச்சா போறோம், ஆனா சொல்லிக் கொடுப்பதற்கு 4 புத்தகங்களால் படிக்க வேண்டும். அன்றுதான் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல், மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்காதீர்கள். நீ இதையும் புரிஞ்சுக்கோங்களா, கரெக்டா? நான் ஏதோ தப்பா சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லிடுறாங்க. எங்க சார் மதிப்பெண்ணே வாங்கான்னு சொல்லிட்டாரு. எங்க பசங்க எல்லாம் கேட்பாங்க, எவன் சார் இந்த எக்ஸாம கண்டுபிடிச்சது? எவன் தான் கண்டுபிடிச்சாங்க சார்? சிலபஸ் கூட கண்டுபிடிச்சாங்க பாருங்க சார். பேசாம பல பஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம், அவ்வளவு டார்ச்சர் சார் அப்படின்னா. உண்மையில் பாத்தீங்கன்னா பள்ளிக்கு வருவது கற்பதற்கு மட்டுமல்ல, பாடங்களை கற்பதற்கு மட்டுமல்ல. அதுதான் உங்களுடைய அற்புதமான நமது பள்ளியின் ஒரு சிறப்புன்னு நான் ஃபீல் பண்ணதே அந்த 2C 2P ஒரு 2 சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா? ஒரு அற்புதமான கருத்துக்கள். அது முக்கியமா ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த அளவுக்கு ஒழுக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நமது பள்ளியில் கொடுத்து ஒவ்வொரு மாணவர்களும் அந்த அற்புதமா அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு ஐயா வீடியோ எடுக்கும்போது ஏதோ சொல்றாரு, கொஞ்சம் வேகமா சொல்லிட்டாரு, இப்படி பண்றா அப்படின்னாரு. உடனே காசு பண்ணா என்ன கிவ் ரெஸ்பெக்ட். மாணவன் தானே நினைக்கல, கிவ் ரெஸ்பெக்ட். நல்ல வார்த்தைகளை உபயோகிங்கன்னு சொன்னா பாருங்க. விதை சரியாக இருந்தால், விழுகின்ற நிலம் சரியாக இருந்தால் விருட்சமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நமது மாணவர்கள் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த குடும்பத்தில் ஒருவனாக என்னை நீங்கள் பாவித்துக் கொள்ளலாம். எப்பொழுது வேணாலும் ஐயப்பன் சார் கிளம்பி வாங்க அப்படின்னா சென்னையில இருந்து ரெடியா அவங்களுக்காக மாணவர்களை ஊக்குவிக்கும் எந்த விதமாக இருந்தாலும் சரி, நமது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மும்முனை போராட்டம் சொல்லுவாங்க இல்லையா? மும்முனை போராட்டம். நான் நடத்திக்கிட்டு இருக்க போராட்டம் கலாம் ஐயாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, மாணவனை உயர்த்தி பிடி, உலகம் உயர்ந்து விடும். அதனால்தான் ஒரு மேடையிலையும் அவர் பேசுறது பாருங்க, ரக்கமான உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் அப்படி ஆரம்பிக்கிறாரு. கலாம் ஆரம்பிக்கிறது பாக்குறீங்களா? நீங்க போயிட்டு இன்னைக்கு யூடியூப்ல போட்டு பாருங்க, அற்புதமான வார்த்தை ஒண்ணு சொல்லுவார். அப்படி ஒரு வார்த்தை இந்த வரை எந்த தலைவரும் கையாண்டதில்லை, எந்த கல்வி நெறியாளரும் கையாண்டதில்லை. எனது அருமை கண்ணியமான மாணவர்களை என்கிறார். கண்ணியம், டிசிப்ளின், உங்களுடைய ஒழுக்கம் தான் உங்களை உயர்த்தும் என்கிறார். ஒழுக்கம் இருந்தால் உன்னை தேடி எல்லாம் வரும். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை போய் நீ சாமியை கும்பிட்டுக்கிட்டு தொழுகை மட்டும் பண்ணிட்டு பிரயோஜனம் கிடையாது. நீ செய்ய வேண்டியது என்ன? மாதா பிதாவை மதிக்க கற்றுக்கொள். முதல் தெய்வம். கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் 2வது தெய்வம். இதை 2ஐயும் கொடுத்து நீ போய் தேடினால் அவர் திரும்பி உட்கார்ந்துக்குவார். நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். சாமி கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, சாமி திரும்பி உட்காந்துக்குமா? போட, நீ தாய் அப்பனே மதிக்க மாட்டேங்கிற, நீ ஆசிரியர்களை மதிக்க மாட்டேங்கிற, என்ன பார்க்க வர, நோ யூஸ், கோ அவுட் அப்படின்னு பெர்மிஷன் பாஸ கேன்சல் பண்ணிட்டாரு. மாதா பிதா குரு 3க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீங்க போக வேணாம், உங்களை தேடி வருவார். ரொம்ப நல்லவனா இருக்கானே, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய ஒரு மாணவனா, ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய ஒரு மாணவனா தேடி கப்புன்னு உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலாம் ஐயா அவர்கள் சொன்ன அந்த கண்ணியமான மாணவர்களை கொண்ட இந்த பள்ளியை போற்றி புகழ வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை தோன்றுவதை தவிர, சார் சொன்ன மாதிரி சொன்னாங்க, நீங்க நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுங்க, எங்க பள்ளியை நாங்க இன்னும் சீரும் சிறப்புமாக தூக்கி வைக்கிறோம்னு. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க, நீங்க நிறைய பண்ணினோம், சிகரத்தை தொட வேண்டும் இந்த பள்ளி என்று வாய்ப்பிற்கு கலாம் ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வாழ்வில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொன்னீங்களா? 3ஆம் வகுப்பு படிக்கும் போது நடந்த இன்சிடென்ட். ஸ்கூல்ல நான் ஒரு அரசு பள்ளியில படித்த மாணவன். பட்டி என்பது என் கிராமம். பட்டினா தெரியும் உங்களுக்கு, பட்டி தொட்டி எங்கும் அப்படின்னா ஒவ்வொரு கிராமம்னு அர்த்தம். ஒரு ஊர் பட்டியல முடிஞ்சா கிராமம்.
இந்த பக்கம் பட்டினம் பட்டினம் முடியும் இல்லைங்களா, நாகப்பட்டினம், அதிராம்பட்டினம், இந்த பட்டினம், அந்த பட்டினம், அது மாதிரி ஒவ்வொரு ஊர் சைடுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. மதுரை சைடு வந்தீங்கன்னா எல்லாம் பட்டியா இருக்கும். வாடிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, பல்லப்பட்டி, குள்ளப்பட்டி, கடுகப்பட்டி, வடுகப்பட்டி எல்லாமே பட்டி பட்டியா முடியும். ஒரு பட்டினாவே கிராமம். எங்க ஊர்ல பாருங்க 2 பட்டி இருக்கும். பட்டி வீரன் பட்டி. அங்க ஒண்ணு ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான், நாய் தானே சார் பட்டினா, அவனுக்கு மலையாளம் தெரிஞ்சா நான் என்ன பண்ண இல்லையா, நம்ம தமிழ் பட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை நான் அமெரிக்கா சென்றிருந்த போது உங்களுடைய பிறந்த ஊர் என்ன அப்படின்னு ஒரு அமெரிக்கன் கேட்கும்போது நான் சொல்றேன் பட்டி வீரன் பட்டி அப்படின்னு. அவர் ரொம்ப அவர் சந்தோஷம். அவர் என்ன சொன்னாரு, யூ டிடன்ட் சே யூ ஆர் ஃப்ரம் சென்னை. நம்ம இங்க அதுக்கு நான்ப்பா ஃபாரின் போயிட்டு வச்சுக்கோங்க, வேர் ஃப்ரம் யாருன்னு, ஐ அம் ஃப்ரம் சென்னை. சென்னையில எங்க பக்கம் மதுரை, சென்னையில இருந்து மதுரை பக்கமா. மதுரையா? மதுரையில எங்க? மதுரையில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் சார். வக்கல கொண்டு பக்கம் சார். வக்கல் எல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணாங்கல்ல, சென்னைக்கு மிக அருகாமையில் 150 கிலோமீட்டர். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து மிக அருகாமைன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா நான் முதல் சொன்னது என்ன அப்படின்னா, ஐயா அவங்க இங்க உட்காந்துருக்காங்க சார், ஐயா கிட்ட பேசிருந்தேன் உங்களை தான் வரும்போது ரொம்ப அற்புதமா எனக்கு சொன்னாங்க, நம்ம பிறந்த மண்ணுக்கு செய்யவில்லை என்றால் எங்கு செய்ய போகிறோம். நான் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு வந்து உண்மையிலே மன நிறைவை கொடுத்தது. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஆனா நம்ம பிறந்த மண்ணில் வந்து ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு எங்க போனாலும் எந்த அவார்டு வாங்கினாலும் நான் சொல்றது பட்டி வீரன் பட்டி ஐயப்பன் சொல்லுங்க அப்படின்னு. அதனால அந்த அமெரிக்கன் என்னை கூப்பிட்டு டபுள் பட்டி சிங்கிள் வீரன், டபுள் பட்டி சிங்கிள் வீரன். ஏன்னா மெயில் போட கூடாது, டியர் டபுள் பட்டி சிங்கிள் வீரன், how are you, so when you are coming to America next time அப்படின்னு போடுறாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த தாய் மண், அந்த நம்ம பிறந்த ஊர் இருப்பாங்க, அதுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். தாய் தகப்பனுக்கும் நாம் படித்த பள்ளிக்கும் நம்முடைய ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, நாம் பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அந்த விதத்திலே வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற நண்பர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அப்படி நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான். என்னுடைய ஆசிரியர் வந்து ரொம்ப வினோதமானவர், கிருஷ்ணமூர்த்தி என்பது அவருடைய பெயர். வித்தியாசமா கிளாஸ் எடுப்பார் 3ஆம் கிளாஸ்ல. நம்ம இன்ஜினியரிங்கே திணறோம் இல்லைங்களா, 3ஆம் கிளாஸ் அற்புதமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஹவு டு கண்ட்ரோல் த கிளாஸ் ரூம். ஏன்னா பாருங்க, ஒரு இனோவேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, ஹவு டு கண்ட்ரோல் த கிளாஸ் ரூம். இந்த பசங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா டென்ஷன் ஆச்சு வச்சுக்கோங்க. கிளாஸ் சார் நம்ம கை தூக்குவோம், இந்த சுண்டு வரல தூக்கி தானே தெரியும். போ ஒருத்தரை போய் சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, சார் அடுத்த தூக்குறா அவரு சார் போ 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 இப்படி சொல்லிட்டே இருக்காரு. பாதி பேர் கிளாஸ் விட்டு போயிட்டான். திடீர்னு கிளாஸ் எழுதிட்டு திரும்பி பார்க்காரு, எங்க போனாங்கடா சார், நீங்க போனீங்களா, போயிட்டாங்க சார். ஒரு வாரம் இப்படியே தான் கண்டினியூ ஆகுது, ஒரு வாரம் இப்படியே தான் போகுது. எங்க சார் ஒரு வாரத்தை திட்டல, எவனா நீ இனிமே கையை தூக்குனீங்க ஒண்ணும் சொல்லல. அமைதியா ஒரு டப்பா கொண்டு வந்து மேடையில் அந்த டேபிள் வச்சா கிளாஸ் எடுக்க போயிட்டார். சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு எல்லா பேரும் டப்பா மேல கண்ணு என்னவா இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒண்ணு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா, சாரு கல்யாணம் ஆடுறா, ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்காமலே வச்சிரு. அவங்களுக்கு ஒரு கற்பனை, அதான் இனோவேஷன் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், கிரியேட்டிவிட்டி. யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பையன் அதுக்கு மேல பொறுமை இல்ல, சார் நானா செக் பண்ணுவோம் அப்படின்னாரு. கூப்பிட்ட உடனே செக் பண்றாரா, இன்னும் யூரின் போடலாம செக் பண்றது மிஷின் வச்சிருக்கீங்க, பாத்தியார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் திறக்காரு. உண்மையிலே என்னன்னு தெரியல, இப்ப உள்ள பசங்க எல்லாம் விட்டா உடனே சொல்லிடுறாங்க. எங்க ஆசிரியர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனையில ஒர்க் பண்ணாத ஒரு பிபி ஆபரேட்டர், பிபி செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்ம ப்ரெஷர் செக் பண்ணுவாங்களா, அந்த மெஷின் ஒண்ணு வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உடஞ்சு போன கப்பா ஓரமா சுத்தி வச்சுட்டாரு. இந்த பல்பை மட்டும் அடி வைத்து வச்சு புஷ் அப்படின்னு சர்வ மெர்க்குரி மேல போவான். மெஷின் சொல்லுகிறா, நீ போய் சொல்ற அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாரா. You won't believe, total class controlled. எவன் கையை தூக்குறதில்ல, வந்தா கூட தூக்குறதில்ல, அது அடுத்த விஷயம். ஏன்னா இந்த ஆள்கிட்ட நான் கையை தூக்கி கூட்டத்துல கூட்டு வச்சு ஒரு மாணவங்க படுத்துவாரு, அதனால தூக்கவே வேண்டாம் அப்படின்னு டோட்டல் கிளாஸஸ் அண்டர் கண்ட்ரோல். திட்டல, அடிக்கல, எந்த ஒரு டூல் யூஸ் பண்ணல. அவர் யூஸ் பண்ண கிரியேட்டிவிட்டி. அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றது, ஆசிரியர்கள் வந்து மிகச்சிறந்த இனோவேட்டர்ஸ். அவங்க வந்து சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளர், நிறைய விஷயங்கள் நிறைய கண்டுபிடிப்பாங்க. அப்படி வந்து நடந்த விஷயத்தை பார்த்துட்டு நான் என்ன பண்றேன், அப்படியே அந்த மெஷினையே பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். எதுக்கு? கிளாஸ் கவனி, கிளாஸ்
கவனி. எனக்கு அந்த கிளாஸ்ல மைண்ட்ல போற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. பாத்துருக்கீங்களா? கேள்வி கேட்டாதானே பதில் கிடைக்கும். எனக்கு கேள்வி கேட்கணும். சார் அப்படின்னு வாடா அப்படின்னு டெஸ்ட் பண்றாரு. எனக்கு டெஸ்ட் பண்றாரு மேற்கொள் போகுது ஒண்ணு. பொய் தானே சொல்றேன், பொய் தான் சார் சொல்றேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சார். என்ன உண்மை தெரிஞ்சாகணும் சார்? யூரின் போடுற மிஷின் எப்படி சார் கண்டுபிடிக்குது? உண்மையை சொல்லு. இப்படி பார்த்தாரு, அப்படியே கூட்டு போனாரு. டோர் பக்கத்துல கொண்டு இப்படி பின்னாடி தோல்ல தட்டி விட்டு, தம்பி வருங்காலத்துல நீ ஒரு விஞ்ஞானியா தாண்டா வருவ, நீ ஒரு சயின்டிஸ்டா தாண்டா வருவ. 3ஆம் கிளாஸ்ல போட்ட வேதை சார், 3ஆம் கிளாஸ்ல போட்ட வேதை அன்னைக்கு இருந்து நோட்ல எழுத ஆரம்பிச்சேன். டாக்டர் ஜிஎஸ் ஐயப்பன் விஞ்ஞானி. அதுக்கு என்ன செய்யணுமா? அப்படி கனவு மட்டும் இருந்தா போருமா? வெறும் கனவு மட்டும் இருந்தா போருமா? அதனால்தான் கலாம் ஐயா சொல்கிறார்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் கனவு மெய்ப்படும் வரை கனவு காணுங்கள். ட்ரீம் 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 till your dream comes to reality. எங்க சார் கனவா கண்டு ஓடுறாங்க? இந்த இந்த 9th படிக்க இப்ப ஆரம்பிச்சிட்டா என் பொண்ணு. 8th படிக்கிறாங்க. சான்ஸ்கிரிட் படிக்குவா, ஹிந்தி படிக்குவா. மொதல் கொஸ்டின் சாய்ஸ். அதுக்கப்புறம் +1 +2 போகிறோம். அடுத்த ஒண்ணு என்ன கேட்பாங்க? குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவா, ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணவா? போட்டு பிள்ளைங்க ஒன்றும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை நம்ம தான் படி 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 படி. எங்க அம்மா அப்பா விட்டாங்க சார். எங்க அம்மா அப்பா ஒரே வார்த்தை தான், எப்ப கேட்டாலும் இப்ப கேட்டாலும் சொன்னாலும் சின்ன வயசுல, நீ எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக நீ ஆகிறாய். What you think you will become. Dream. Keep dreaming what you want to become. அந்த கனவு எனக்கு பழித்தது. நான் விஞ்ஞானி ஆவனேன். விஞ்ஞானியான உடனே கனவு நிறுத்தி இருக்கணும்ல. ஆனா கலாம் அப்படி சொல்ல, ஒரு கனவு ஒரு கனவு கண்டால் அதை தினமும் என்றால் ஒரு நாளில் அது நிஜமாகும். நம்ம என்ன பண்ணோம்? கீழே இருந்து கூரைக்கு ஏறிட்டோம். அடுத்து ஏன் எங்க நோக்கி போனோம்? வானத்தை நோக்கி போட வேண்டும். அடுத்த கனவு சயின்டிஸ்டா ஜாயின் பண்ணி நான் சொல்ற கனவு என்ன தெரியுமா? சசிகிராமன் பெயர் ஒரு விருது, ஒரு கனவு, ஒரு ஆசை. உட்காந்து படிச்சு, ஐயா அது ரொம்ப கஷ்டம் போனடா அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் முடியாதுடா. இந்தியாவிலே வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு மட்டும் கண்டுபிடிப்பில் சிறந்த கண்டுபிடிப்புக்கு தேர்ந்தெடுத்து வழங்கப்படுகின்ற பாரத ரத்னாவுக்கு ஈக்குவலான இணையான ஒரு விருது சசிகிராமன் விருது. 2006 கனவு. 7 கனவின் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு வேலை ஆரம்பிச்சேன். 2011-12 இந்தியாவின் தலை சிறந்த விருதான சசிகிராமன் விருதை பெற்றேன். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் அடுத்த நாளை நடந்துச்சு இல்லைங்களா? அந்த கனவு இப்ப சசிகிராமன் கண்ட கனவுக்கு அடுத்த கனவு என்னோட கனவு என்ன அப்படின்னா, சசிகிராமனை போல் நான் நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்றது என்னுடைய அடுத்த கனவு. அந்த கனவை நோக்கி இப்பொழுது நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் கலாம் சொன்ன அந்த முதல் கனவு ட்ரீம், அதைத்தான் முத்தான 3இல் முதன்மையாக வைக்கிறேன். தயவு செய்து மாணவர்களே, வெறும் பாடங்களை மட்டும் படிக்காதீர்கள். கனவு எப்படி காண வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். அன்பான ஆசிரியர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். மாணவர்களுக்கு வெறும் பாடங்களை கற்றுத்தரும் மிஷினாக இல்லாமல், நான் சொல்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ண புரிஞ்சுக்கோங்க. சார் கரெக்டா அந்த வார்த்தை எனக்கு யூஸ் பண்ணாங்க. மார்க் பசங்களை வெறும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மிஷின் கிடையாது. நீங்க you are the innovator, you are the creator. God உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான பதவியை கொடுத்திருக்கிறார். முதல் நீங்க மாணவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது எப்படி கனவு காண வேண்டும், அந்த கனவை எப்படி அடைய வேண்டும். தினம் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிக் கொடுங்க மாணவர்களுக்கு. ஒரு மாணவன் எந்திரிச்சு உன்னோட கனவு என்ன கேளுங்க, அதை அடையும் வழியை சொல்லிக் கொடுங்க. ஆசிரியருடைய அன்பானது ஒரு வேண்டுகோள். பெற்றோர்கள் தயவு செய்து பெற்றோர்கள் கவனிக்கவும், இது வேண்டுகோள் அல்ல, இதுவே கட்டளை, இதுவே சாசனம். தயவு செய்து உங்களின் கனவுகளை குழந்தைகளின் கனவாக திணிக்காதீர்கள். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்டா, நீயாவது டாக்டர் ஆகடா. ஒண்ணும் ஆக முடியலன்னு விட்ட, அப்படியே பையனை போட்டு நீ டாக்டர் ஆகி அவன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறான், அவன் ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவனுடைய கனவு எதுவாக இருக்கிறதோ அவன் வழியை விட்டு விடுங்கள்.
அந்த கனவுக்கு உங்களால உதவியா இருக்க முடியலனாலும் ஓத்திரம் பண்ணாதீங்க. நீங்க கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுருங்க. ஸ்கூல்ல இருக்க அற்புதமான ஆசிரியர்கள் பார்த்துக்குவாங்க. ஒரு கல்லை கூட சிற்பமாக வடிக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைய ஆசிரியர்களுக்கு உண்டு. குறிப்பாக நமது பள்ளியில் இன்னைக்கு நான் பார்த்த அளவுக்கு நிறைய இருக்கு. கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். நிறைய கனவு நாயகர்களை உருவாக்க முடியும் உங்களால் அப்படிங்கிறத என்னுடைய மனப்பூர்வமாக சொல்லிக் கொள்கின்றேன். இது முதல் நாம் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. டைம் போதா? ஓகே. கனவை பற்றி சொல்லிவிட்டேன். இரண்டாவதாக நாம் பார்க்க போவது தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி. யார் யாருக்கெல்லாம் லீடர் ஆகணும்னு ஆசை? இயற்கை எல்லாத்துக்குமே ஆசை கண்டிப்பா இல்லைங்களா? நானும் ஒரு தலைவன் ஆகணும், நானும் இந்த பள்ளியில் ஒரு தலைவர் ஆகணும், இந்த ரோட்டரி கிளப்புக்கு நான் பிரசிடென்ட் ஆகணும், ஒரு லைன்ஸ் கிளப்ல நான் பிரசிடென்ட் ஆகணும். கண்டிப்பா கனவு. ஹலோ, நான் ஒரு பக்கத்தை மியூட் பண்றாங்கன்னு நினைச்சேன். நிறுத்தி தலைமைத்துவம். ஒரு பள்ளியில் இருக்க மாணவன் பாத்தீங்கன்னா 4 பேருக்கு லீடர் சொன்னீங்கன்னா ஹாப்பி ஆயிடுவான். யூ ஆர் தி குரூப் லீடர் சொன்னீங்கன்னா ஹாப்பி. அவனே ஒரு ஸ்கூல் லீடர் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அப்படியே தலையில கிரீடம் வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் அவனோட சிந்தனைகளை பாருங்க, என்ன மாற்றம் பார்க்கலாம் தெரியுங்களா? சில குழந்தைகள் தான் தலைக்கணை பிடிச்சிடும், நான் தான் டீம் லீடர், நான் தான் குரூப் லீடர். ஆனா பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து மாணவர்களை உயர்கிறார்கள். நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா, எஸ் ஐ எம் தி லீடர், ஃபர்ஸ்ட் நான் டிசிப்ளினா இருக்கணும், அந்த எண்ணம் வரும் இல்லைங்களா? அந்த எண்ணத்தை உயர்த்தும். அவன் தலைவராகணும், நாளைக்கு ஒரு லீடர் ஆகணும், நான் ஒரு லீடர் ஆகணும். இதுக்கு கலாம் ஐயா சொன்ன ஒரு நிறைய ஆக்சுவலா ஒரு தலைவனாவதற்கான தகுதிகள் நிறைய இருக்கு. அது ஒரே ஒண்ணு எனக்கு பிடிச்ச விஷயம், அதை நான் சொல்லிடுறேன். நடந்து போயிட்டே இருப்பான், நடந்து போயிட்டே இருப்பான், ஒரு கல்ல இடிச்சுக்குவான். என்ன சொல்லுவான் சார்? கல்லு இடிச்சிருச்சு. இந்த கல்லு தேடி ஐயப்ப வர்றான், அவன் அன்னைக்கு ஒரு இடி இடிச்சுதான் பார்க்கணும். அப்படி இடிக்குது, நடந்து போவான், முன்னுல போய் என்ன பண்ணுவான்? குத்திக்குவான். இவன் போய் முன்னுல போய் குத்திக்குவான். முள்ளு தேடி குத்துதா? முள்ளு குத்திருச்சு, கல்லு இடிச்சிருச்சு. இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டியோட பேட் குவாலிட்டி. புட்டிங் தி ப்ளேம் ஆன் அதர்ஸ். எதுக்குதான் தூக்கி பழியா இருக்க மாதிரி, அவன் சரி இல்ல சார், நான் சரிதான். அதுதான் மாற்றணும். கலாம் ஐயா என்ன சொல்றாரு? அவருடைய ரியல் லைஃப்ல நடந்தது. ரோஹிணி லான்ச்சிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு சோர்ந்து போய் கலாம் உட்கார்ந்துட்டாரு. திடீர்னு அவருக்கு ஒரு போன் கால் வருது. There is a press meet tomorrow. Be ready, Abdul Kalam. You are going to be interviewed for live. டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ, கோடி கோடியா பணம் போட்டுருக்காங்க இல்லையா? எவ்ரி மணி இஸ் a taxpayer money. என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. நைட்டு ஃபுல்லா யோசிக்கிற, தூக்கம் வரல. கடைசியில எந்திரிச்சு தூக்கம் இல்லாம காலைல பிரஸ் மீட் போயிட்டாரு. போய் பிரஸ் மீட்ல போய் உட்காரு. அங்க மெயின் சென்டர்ல போடு அப்துல் கலாம் அப்படின்னு போட்டு போய் உட்காந்துட்டாரு. என்ன கேட்க போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க ஒண்ணும் தெரியல. டென்ஷன் ஆகி உட்காந்துருக்காரு. திடீர்னு அந்த கூட்டத்தை கழிச்சிட்டு ஒருத்தர் வர்றாரு, ஜஸ்டிஸ் தவான், அந்த ப்ராஜெக்டோட டைரக்டர். நேரம் வர்றாரு, கலாம் என்ன சீட்டிய அப்படின்னு கலாம் சீட்ல போய் உட்கார்றாரு. கலாமுக்கு இன்னொரு சேர் கொண்டு வந்து போடுறாங்க. உட்கார்ந்து அவங்க பிரஸ் மீட்டை போட்டு போறாரு. This failure is because of me. It is not because of my team. My team is always good. They are capable. They are doing good works. Because of misdirection it happened. Let me take the entire blame on my shoulder. இந்த ஃபெயிலியருக்கு மூல காரணம் நான் தான், என்னோட டீம் இல்ல. Let us take a chance. Within next 1 year we are going to launch Chandrayaan 1 வெற்றி பயணம். அடுத்த வருஷமே வெற்றி பயணம். அதே பிரஸ் மீட், அதே கால் வருது. ஆனா கலாம் முதல் எப்படி இருந்தாரு? சோர்ந்து போயிருந்தாரு பாருங்க. இப்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாரா? ஜாலி, நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டோம், நம்ம இன்டர்வியூ பண்ண போறாங்க. அங்க போய் உட்காந்து நடுவுல சென்டர்ல ஜஸ்டிஸ் தவான் போர்டு போட்டு, சைட்ல அப்துல் கலாம் போர்டு போட்டிருக்காங்க. விருது வந்தாங்க. பிரஸ் மீட் ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் தவான் மேல வந்தாரு. அவர் போர்டை எடுத்துட்டு கீழே இறங்கி போயிட்டாரு. கலாம் யூ ஆன்சர் அப்படின்னு கீழே வச்சுட்டு போயிட்டாரு. அவர் ஒரே வார்த்தை பிரஸ் மீட், சார் we have one question. எஸ் அப்படின்னு இருக்காரு. No, we want to interview sir. No, the entire success is because of the team, not because of me. வெற்றிகளை தன் சகாக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்.
கோடிகளை தன் தோள் மீது சுமக்கின்றார். அவன்தான் சிறந்த தலைவனாக கூடிய ஒரு வல்லமை படைத்தவனாக இருப்பான். அதனால் தயவு செய்து எனதருமை மாணவ பெருமக்களே, எனதருமை ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பழிபோடும் பழக்கத்தை தூக்கி எறியுங்கள். அது இன்னைக்கு நான் வேறு மதமாக இருந்தாலும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மூலம் நான் கற்றுக்கொண்டேன். ஐயா அவங்க சொல்லும் போது ஒவ்வொருக்கு நான் விளக்கமும் கேட்டேன். பொறுமையாக 2 பேருமே எனக்கு பதில் சொன்னாங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அந்த விஷயங்கள் சொன்னப்ப ஒவ்வொரு வார்த்தைகளும் மன்னிக்க தெரிந்த மனம் இல்லைங்களா, அதுதான் குரானோட ஒரு முக்கியமான ஒரு பகுதியா சொன்னாங்க. ரியலி ஐ எம் ஹாப்பி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு. மூன்றாவது நான் சொன்னவர் நம்ம சிம்பிளா முடிச்சறேன். ஒரு விஞ்ஞானி ஆவதற்கான தந்திரங்கள். இங்க இருக்க மாணவர்கள் எல்லாம் விஞ்ஞானியா மாற்றணும்னு சொன்னார் இல்லையா ஐயப்பன் சார். அவர் பார்த்து வேற வேலையில் அவர் பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஏதாவது ஒரு வழி சொல்லணும் இல்லைங்களா, அந்த வழி பஞ்ச தந்திரங்கள். There are 5 important qualities to improve to become a scientist. இது எந்த புத்தகத்துல எனக்கு கிடைக்காது. ஒரே ஒரு புத்தகம் தான், பஞ்ச தந்திரம் விஞ்ஞானியாக வேண்டுமா என்பது என்னுடைய முதல் புத்தகம். அந்த புத்தகத்துக்கு கூடிய சீக்கிரம் பால சாகித்ய அகாடமி விருது வழங்க இருக்கிறார்கள். அந்த புத்தகம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் கூட பண்ணிருக்கு. உலகிலேயே மிக அதிக அளவில் விற்ற புத்தகத்தின் வரிசையில் பாத்தீங்கன்னா பைபிள் முதல் புத்தகமாக இருக்கிறது, 2வது திருக்குறள், 3வது ஆயிஷா அப்படின்னு ஒரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பொருள் நாவல். இந்த 3 புத்தகங்கள் வரிசையில் இதெல்லாம் தாண்டி முன்னடிச்சு வந்திருக்கு நம்மளுடைய பஞ்சதந்திரம் விஞ்ஞானியாக. ஒரே வருடத்தில் 5 லட்சம் ஒரே வருடத்தில் 1 லட்சம் புத்தகங்கள் 18 நாடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதுக்கு நான் குறிப்பிட்டு இருக்கின்ற அந்த 5 சாராம்சங்கள் மட்டும் நேரம் கருதி டைம் நமக்கு பத்தாம இருக்கனால அதை நான் ஸ்பெல் அவுட் பண்ணிடுறேன். திருப்பி வருவோம் இதே ஸ்கூலுக்கு, திருப்பி வர்றோம். ஒரு குறைஞ்சது ரொம்ப கம்மியா பேசுவோம், ரொம்ப நேரம் 6 மணி நேரம் மட்டும் நம்ம டாக் வச்சிருக்கோம். ஒரு 6 மணி நேரம் பேசுவோம், ஜாலியா பாட்டு பாடிட்டு கதை சொல்லிட்டு. இந்த 5 குவாலிட்டிக்குமே கதை இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை. அப்ப உங்களுக்கு சொல்லும் போது மனசுல கண்டிப்பா பதியும். நான் இப்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிருவேன். 5 கேரக்டர்ஸ். விரல்களிலேயே என்ன சொல்றது ஸ்ட்ராங்கஸ்ட் என்ன சொல்லுவோம், நானே கையை காமிச்சிட்டேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பதில் சொன்ன உடனே. கட்டை விரல். ஒரு கட்டை விரல் மனிதனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். தஞ்சை பெரிய கோயில கட்டின அந்த ஆர்கிடெக்டுக்கு இந்த வலது கை கட்டை விரல் எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, திருப்பி இந்த மாதிரி ஒரு கோவிலை உன்னால் உருவாக்க கூடாது. கட்டை விரல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியுங்களா? அவரை கொள்ளல, அவரோட நாலேஜ் ரப்பர் வச்சு அடிக்கல. ரிமோட் தம்ப். அதே மாதிரி தாஜ்மஹால் அவர் கட்டை வலது கையவே எடுத்துட்டாங்களாம். கட்டவர்கள வலது கையே எடுத்து அவரை ஹிம்செல்ஃப் வாலண்டேட். திருப்பி இதுக்கு இணையான இன்னொரு ஒரு உருவாக்கம் கூடாது அப்படிங்கிறத அவர் இழந்திருக்காங்க. ஒரு டிஃபென்ஸ்ல வேலை பார்க்கறாரு, நேவிலயோ இல்ல ஒரு மிலிட்டரியில வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து நாட்டுல போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அங்க ஆளை கொல்ல மாட்டாங்க, ஆள் கொல்றது வேலை கிடையாது. கட்டாளை மட்டும் கட் பண்ணி அனுப்பிச்சுவாங்க. அதை கட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, யூ ஆர் அன்ஃபிட் டு சர்வைவல் இன் தி ஆர்மி. ஏன்னா ரைஃபிள் யூஸ் பண்றது அந்த ஃபிங்கர்ல ஒன்னும் பண்ண முடியாது. இந்த விரல் இல்லாம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி பாருங்க. ஒரு புக்கை எடுக்க முடியுமா பாருங்க, ஒரு நோட் எடுக்க முடியுமா, இப்படி சாப்பிட்டு பாருங்க, இப்படி சாப்பிட்டு பாருங்க. இப்படி எடுத்து சாப்பிடுறதுக்கா இப்படி எடுத்து சாப்பிட முடியுமா? கட்டைகள் மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் ஒரு விஞ்ஞானியாவதற்கு ரொம்ப முக்கியமானது அவனுடைய கனவு. அவனுடைய கனவு, இந்த கனவு இருந்தால்தான் சாதிக்க முடியும். அதனால்தான் என்னுடைய முதல் ஆரம்பமும் கனவாக இருந்தது. 5ல் 1ஆக நான் சொல்வதும் கனவு. 2வது பாத்தீங்கன்னா, விரல்களிலே உயர்ந்த விரல் எது? நடுவிரல் இல்லைங்களா? பாம்பு விரல் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, நடுவிரல் சொல்லுவாங்க. விரல்களிலே உயர்ந்து நிற்கக்கூடிய விரல் போல் உங்களை இந்த உலகிற்கு உயர்த்தி காட்டுவது என்னால் முடியும் என்று சொல்கின்ற தன்னம்பிக்கை. அதைத்தான் இந்த பக்கம் அந்த ரவுண்ட் வர வரைக்கும் விதைச்சுக்கிட்டே இருந்தோம். கான்பிடண்டா பேசு, தன்னம்பிக்கையோட பேசு, உன்னால் முடியும் என்று நினை. முடியாதது ஒன்றுமே கிடையாது. தமிழ் அகராதியில் இருந்து நீக்கப்பட வேண்டிய 2 சொற்கள் சார், இதை நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இஃப் யூ ரிமூவ் திஸ் 2 words from தமிழ், தன்னம்பிக்கை தானாக வளரும். தண்ணி விட வேண்டாம், அதுவும் தானா வளரும். அப்படி என்ன 2 வார்த்தை? முடியாது, தெரியாது. 2 வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? இவரு தெரியும்.
அவங்கள பார்த்து நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு போர்டு சால்டர் பண்ணியாமான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? தெரியாது. தெரியாது அப்ப என்ன சார் சொல்லுவாங்க? தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், தெரியாது என்ற ஒரு வார்த்தையே கிடையாது. அப்படி நான் என்ன சொல்றீங்க? தெரியாதுக்கு ஈக்குவலண்ட் என்னது? தெரியும். ஈக்குவலண்ட் ஆப்போசிட் வேர்ட் இஸ் தெரியும். அப்ப என்ன பண்ணுங்க, எதிர்மறையாக பயனளியுங்கள். உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? இப்ப ஐயப்பனை கேட்டீங்கன்னா பிரியாணி செய்ய தெரியாது. அவன் என்ன சொல்லலாம்? நான் சூப்பரா டீ போடுவேன் சார், நான் சூப்பரா டீ போடுவேன். ஏன்னா பிரியாணி என்பதும் சமைப்பது, டீ என்பதும் சமைப்பது. தெரியாத ஒன்றை நான் தெரியாது என்று சொல்வதை விட எனக்கு தெரிந்த ஒன்றை எனக்கு தெரியும் என்று சொல்லிப்பார். தெரியாது என்று ஒன்று சொல்வதை விட உனக்கு தெரிந்த ஒன்றை சொல்லிப்பார், வாழ்க்கை ஜெயிக்கலாம், தன்னம்பிக்கை வளரும். முடியாது என்ற வார்த்தைக்கு பதில் முயற்சிக்கிறேன் என்று சொல்லிப்பார். ஒரு ஸ்டூடெண்ட கூப்பிட்டு, இன்னைக்கு நீ தான் வெல்கம் அட்ரஸ் கொடுக்குற, ஐயப்பன் சார் நீ தான் இன்ட்ரோ சார், என்ன சார் முடியாது சார். அவன சொல்லுங்க, முடியாது என்று சொல்லாதே, முயற்சிக்கிறேன் என்று சொல். என்னைக்கு ஒருத்த முயற்சிக்கிறேன், ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டா டெஃபினட்டா அந்த சக்சஸ் அவன் பின்னாடி வரும். அதைத்தான் சொல்கிறேன், ஒரு விஞ்ஞானி ஆவதற்கு என்னால் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். நான் வந்து கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு ரிசர்ச் ஆரம்பிச்சா நடக்குமா? அப்ப தன்னம்பிக்கை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். விரல்களிலே அளவு பார்க்கக்கூடிய விரல் எது? மோதிர விரல். பேரே பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு மோதிரம் போடுவோம் சரிங்களா? அன்பான உடன்பிறப்புகளே, அவங்க பாத்தீங்கன்னா 10-15 மோதிரம் போட்டுப்பாங்க. விரலே 10 விரல் தான் இருக்கும் சரிங்களா? 15 மோதிரம் அடிச்சு ஒரு மண்ணுக்கு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, தலையில இங்க இறங்கி வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு மோதிரம் ஸ்ட்ராங்கா தான் போடுவாங்க. மோதிரம் என்பது அழகுக்கு போடுவது மட்டும் கிடையாது. அது ஏதோ ரீசன், சயின்டிபிக் ரீசன் எல்லாம் சொல்றாங்க. இந்த கோல்டு நம்ம கையில இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, கோல்டு இல்ல கல்லு பதிச்சு போட்டீங்க அப்படின்னா உடம்புல உள்ள நம்ம உஷ்ணங்களை வெளிவாங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால வந்து மோதிரம் போறாங்க. ஆனா நம்ம இப்ப வந்து அழகு, தங்கம்னா அழகு பொருளாயிடுச்சு இல்லைங்களா? அப்படி மனிதனை அழகு பார்ப்பது, விரலுக்கு அழகு பார்க்கின்ற மோதிர விரல் போல் மனிதனை அழகு பார்ப்பது அவனுடைய கிரியேட்டிவிட்டி, அவனுடைய படைப்பாற்றல். நார்மலா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நம்பவே முடியல சார், பேசி முடிச்ச பிறகு சொல்லுவாங்க, சார் அப்படித்தான் சொன்னாங்க, என்ன முதல் நீங்க நம்பவே முடியல சார் அப்படின்னா, என்ன சார் அப்படின்னா, நீங்க சயின்டிஸ்ட் தானா? ஏன்னா சயின்டிஸ்ட்னா எனக்கு தெரியும் வாழ்க்கை பேச மாட்டாங்க சார். அவங்க கண்டுபிடிப்பு பேச சொன்னா கூட today we are going to talk about the Chandrayaan launch 3 so which is working on the ground அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம கலாமாய் சில பொக்கிஷங்கள் தான் வந்து நமக்கு நல்லா பேசி பழகி சயின்டிஸ்ட் அப்படி இருக்கக்கூடாது, மக்களுடைய இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான். அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்ப நீங்க கூப்பிட்டு வந்து ஒரு மேடையில வந்து தன்னம்பிக்கை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாம பேசக்கூடாது இல்லையா? அப்ப பாருங்க, முத்தான 3 ஒரு ஆடியன்ஸ் நம்ம கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை, சில விஷயங்களை சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கிரியேட்டிவிட்டி will work out. 3 பற்றி சொல்லிவிட்டோம். 4வதாக இந்த விரல் என்ன விரல்? இது ஆள்காட்டி விரல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆளை காட்டும், சுட்டி காட்டும், சுட்டு விரல். இப்படி சுட்டி காமிக்கும். அப்ப என்ன பண்ணணுமா, ஒரு விஞ்ஞானி ஆகணுங்கிறவன் இப்படி கையை தூக்கிட்டே போகணும். அப்படி இல்ல சரிங்களா? அப்படி கை தூக்கிட்டே போக முடியுமா? அப்படின்னா விஞ்ஞானி ஆகுமான்னு கேட்பான். இந்த அப்படி நேரா போனா மதுரை வந்துடும் சார், இப்படி கை நீட்டிட்டே போவோம், மதுரை வந்துருமா அப்படின்னு. அந்த மாதிரி இல்ல, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஒரு தேடல் வேட்கையுடன் தேடுபவனால் மட்டும்தான் விஞ்ஞானியாக முடியும். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சார் ஆடிட்டோரியம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா ஏறி போன உடனே கேட்பேன், சார் நீங்க மொத்தமா எத்தனை படி நடந்து வந்தீங்கன்னு கேட்பேன். சார் நீங்க போட்டுருக்க ஷர்ட்ல எத்தனை பட்டன் சார்? இது புது சட்டையா சார்? இல்ல இல்ல, டெய்லி தானே போடுறீங்க. நம்ம என்னைக்காவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோமா? 1 2 3. இது என்ன அப்படின்னா, இதுதான் நடைமுறை வாழ்க்கை. ஆனால் ஒரு விஞ்ஞானியாக துடிக்கின்றவன் என்னனும் அப்படியே வரும்போது கேம்பஸ்குள்ள எத்தனை மரம் இருக்கு, எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, எத்தனை கேமரா போட்டிருக்காங்க, எத்தனை ஏர் கண்டிஷனர், இப்படி பார்க்கக்கூடிய கண்ணுக்கு மட்டும்தான் கண்டுபிடிப்பை உணர்த்தக்கூடிய திறமை இருக்கும். என்னுடைய மொத்த கண்டுபிடிப்புகளின் எண்ணிக்கை 14. 14ல 7 வந்து தேசிய விருதுகள், 14ல 7 தேசிய விருதுகள். 14 கண்டுபிடிப்புகளுக்கு மேல எனக்கு ஒரு விருது கிடைச்சது. 14 கண்டுபிடிப்புக்கும் 14 விருது வாங்கியிருக்கிறதுல தேசிய விருது 7. அதற்கு மேல் எனக்கு கிடைத்த ஒரு விருது என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் அட்டை படத்தில் பின்னாடி எழுதியிருக்கப்படும். இது யாரும் எனக்கு தனியா கொடுத்தது கிடையாது.
ஆயிஷா நடராஜன் அவர்கள், ஒரு எழுத்தாளர் சங்கம், அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் சேர்ந்து எனக்கு வழங்கியிருக்கிற பட்டம். உண்மையிலேயே இந்த போற்றுதலுக்கு உரியவனான்னு தெரியல, இந்த பேருக்கு நான் பகுதியானவனான்னு தெரியல, ஏதோ நம்மளால பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேயே மக்கள் ஜனாதிபதி என்று பெயர் பெற்றவர் யாரு? நம்ம கலாம் ஐயா. அவருக்கு அடுத்தபடியாக மக்கள் விஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு அடைமொழி எனக்கு கொடுத்திருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் என்னுடைய 14 கண்டுபிடிப்பும். என்னுடைய 14 கண்டுபிடிப்பும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. 14 கண்டுபிடிப்பும் பாமர மக்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் இருக்கின்ற கண்டுபிடிப்புகள். நோய் கண்டறியும் கருவி. கொரோனா காலத்துல வேக்சினை எங்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு நினைச்சாங்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேக்சின் கூலர், ஐஸ், ஜெல்லி எதுவுமே யூஸ் பண்ண முடியாம ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம். ஆனா 14 கண்டுபிடிப்பு நிகழ்ந்த இடம் ஆராய்ச்சி கூடம் அல்ல. முடிச்சேன். ஆராய்ச்சி கூடம் அல்ல. என்னுடைய மனைவியுடன் சேர்ந்துனா மெரினா பீச்சுக்கு போயிருந்தப்ப கண்டுபிடிச்சதான் சர் ஸ்ரீராமன் அவார்டு எனக்கு வாங்கி கொடுத்தது. கண்டுபிடிப்பு நிகழ்ந்த இடம் எங்க? மெரினா பீச்சில் பலூன் ஊதும் கடை. அங்க பலூன் ஊதி விற்கிறாரு பாருங்க. அவர் எப்படி ஊதுறாரு, அதுல இருக்க அந்த அன்னோன் ஃபிகர்ஸ் அல்ல தெரியல, ஹாப்பி பர்த்டேன்னு எழுத்துறது தெரியல, புஷ்னு ஊதுனே தெரியுது. இதுதான் என்னோட பாக்டீரியா. கண்ணுக்கு புலப்படாத அந்த பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறது புது மெத்தட, அது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு மெத்தட புதுசா நான் உருவாக்கி கண்டுபிடித்ததன் காரணமாக தான் சர் ஸ்ரீராமன் விருது. 3 கோடி ரூபாய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இம்போர்ட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னைக்கு அதே இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம இந்தியாவில 30,000 ரூபாய், 30,000 ருபீஸ் அந்த எக்யூப்மெண்ட் நம்ம கொடுத்திருக்கோம் இல்லைங்களா? இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்ததற்கு இந்த எக்ஸ்ப்ளரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். கடைசியாக சுண்டுகிறது தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்தையும் செய்வோம், ஆனா உழம்போம். கிரியேட்டிவிட்டி இருக்கு, தேடல் இருக்கு, கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஆனா இல்லாத ஒண்ணு என்னன்னா எஃபர்ட்ஸ், முயற்சி. முயற்சி என்பது ஒன்று இருந்தால், சார் முயற்சி தான் சார் பண்ணேன், ஃபெயில்ட், ஐ ஃபெயில் அப்படி சொல்லல கலாம் ஐயா. ஃபெயில், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். முயற்சி என்பது தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும். தொடர் முயற்சி விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். நான் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி தோத்துட்டேன் இல்ல. 1000 பல்பு கண்டுபிடிக்கிறார் சார். ஃபர்ஸ்ட் பல்பு உதவுது, செகண்ட் பல்பு எரிய மாட்டேங்குது, தேர்ட் பல்பு எரிய மாட்டேங்குது. he is putting continuous effort. எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு, தொடர் முயற்சி போறாரு. எப்ப இருக்கான்? பல்பு நின்று எரிய வைக்க விட மாட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு அவர் சாதிச்சவனாலதான் இன்னைக்கு நாம் இருட்டில் இல்லாமல் வெளிச்சத்தில் அமர்ந்து இருக்கின்றோம். எனவே எனது அன்பான மாணவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு விஞ்ஞானி ஆவதற்கான 5 தகுதிகள் என்று சொன்னால், ஒரு தன்னம்பிக்கையுடன் கூடிய கனவு, ஒரு படைப்பாற்றலுடன் கூடிய தேடல் இருந்து முயற்சி செய்தால், தொடர் முயற்சி செய்தால், விடா முயற்சி செய்தால் வெற்றி உங்கள் பக்கம், வெற்றி உங்கள் பக்கம், வெற்றி உங்கள் பக்கம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு, இந்த முத்தான 3 என்ற தலைப்பில் பேசுவதற்கும் வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். இறுதியாக 2-3 வரிகளில் ஒரு பாடல். அது எம்மதமும் சம்மதம் நினைக்கிறேன். நான் நிறைய இசை ஆல்பங்கள் நிறைய பண்ணிருக்கேன். ஆடியோ ஆல்பம்ஸ் நான் ஒரு 32 குரலில் பாடக்கூடிய ஒரு பாடகன். அது நம்ம நாகூர் அனிபா வாய்ஸ்ல இருந்து டிஎம்எஸ், அது மாதிரி எல்லா வாய்ஸுமே பாடு 32 குரல்ல பாடுறேன். ஆனா கச்சேரி ஒரு நாளைக்கு தனியா வச்சுக்கலாம். ஏஆர் ரஹ்மான் அவங்களோட சேர்ந்து நான் எழுதின இசையமைத்த ஒரு பாடல். அந்த பாடல் நம்ம சாகுல் அமீத் அவங்க பாடியிருக்காங்க. ஆனா வாய்ஸ் பாத்தீங்கன்னா நாகூர் அனிபா வாய்ஸ்ல அந்த பாட்டு பாடுவோம். அல்லாவின் போல் பாடுவோம், அவர் இல்லாத இடமில்லை என பாடுவோம். அல்லாவின் போல் பாடுவோம், அவர் இல்லாத இடமில்லை என பாடுவோம். மெக்காயாகின்ற இறைவன், அவன் மெதினாவை அரசாளும் தலைவன். மெக்காயாகின்ற இறைவன், அவன் மெதினாவை அரசாளும் தலைவன். அவன் மெதினாவை அரசாளும் தலைவன். அல்லாவின் போல் பாடுவோம், அவர் இல்லாத இடமில்லை என பாடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். Subscribe to Creativity channel, like,
share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new